அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று கடலூர்ல 40க்கும் மேற்பட்ட வீடுகள 50 ஆண்டுகளா வசிச்ச மக்கள் அங்க. இந்த வீடுகள இடிச்சதுனால இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, மதுரையில 3 பேர கைது பண்ணியிருக்காங்க சார் பதிவாளர் அலுவலகத்துல. ஆ ஆவண எழுத்தர், புரோக்கர்ன்னு சொல்லிட்டு உட்பட 3 பேர கைது பண்ணியிருக்காங்க லஞ்சம் வாங்கினதா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்ல ஒரு வினோதமான விஷயங்க. டாஸ்மார்க் வேணும்னு சொல்லிட்டு மூத்த குடிமகளும், மூத்த குடிமகன்களும் போராடுறாங்க. ஸோ இது என்ன இதே போல பல விஷயங்கள் இருக்கு. சுருக்கமாவும், வேகமாவும் பார்க்கலாம். நம்ம சேனல் சின்ன சேனல். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. கடலூர்ல 40க்கும் மேற்பட்ட வீடுகள காவல்துறை உதவியுடன் அரசு அதிகாரிகள் இடிச்சிருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க 50 ஆண்டுகளா வாழ்றோம். எங்களுக்கு ரோடு வசதி இருக்கு, மின்சார வசதி இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. நாங்க இங்க இருந்தா ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா 50 ஆண்டுகள் வாழ்ந்தா கண்டிப்பா எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. நாங்க 50 ஆண்டுகளா வாழணும். இன்னைக்கு இது ஆக்கிரமிப்பு இடம், அதாவது நீர்நிலை ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லிட்டு இடிக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரமே இங்க தான் இருக்கு. இப்போ இனிமேட்டு நாங்க எங்க போறது? பட்டா இடம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டா இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடம் சுடுகாடு மாதிரி இருக்குது. நாங்கள் எப்படிங்க வாழ முடியும் அங்கே போயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் புலம்புறாங்க. நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான். கடந்த ஆட்சியில் தான் ஆயிரக்கணக்கான வீடுகள் ஆக்கிரமிப்பு என்ற பேரில் இடித்தாங்க. நாங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த இந்த அரசாங்கம் இப்போ இருக்க தாவேகா அரசாங்கமும் இதேமாரி செஞ்சால் என்னங்க அர்த்தம்? சரி, அந்த பகுதி தான் ஆக்கிரமிப்புனா அந்த பகுதி பக்கத்துலேயாச்சும் ஒரு 5 கிலோமீட்டரோ இல்லை 8 கிலோமீட்டரோ கொடுத்தீங்கன்னா அவங்களோட தேவை. ஏன்னா இங்கே தான் இருக்குது. அவங்க அவங்க குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மருத்துவ வசதியாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அதை சுற்றி தான் இருக்கும். ஏதோ நிலங்களை வச்சு பயிரிடுறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தூரம் போட்டுட்டிங்கன்னா அவங்களோட பொருளாதாரமே பின்னோக்கி போகிறதா இல்லையா? அவங்களோட சேமிப்பு குறையாதா? மீண்டும் அங்கே போய் வீடு கட்டணும், மீண்டும் அவங்கள போயிட்டு செலவு பார்க்கணும், மீண்டும் அங்கே போய் நல்ல வேலை தேடணும். எப்படிங்க இது? ஒரு அம்மா பேசுகிறாங்க, அதை நீங்களே கேளுங்களேன். நாங்கள் ரயிலடி இந்திரா நகரில் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வசிக்கிறோம் சார். 50-60 வருஷம் இருக்கோம் நாங்கள். இப்போ 3 தலைமுறையாக இதில் தான் இருக்கோம். இப்போ ஹைகோர்ட் உத்தரவுன்னு ஒரு பொய்யான தகவல் சொல்லி போன கவர்மெண்ட்டு பாதி வீட்டை இடித்தாங்க சார். மிச்சம் இருந்தது. இந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்லேயாவது நியாயம் கிடைக்குன்னு பார்த்தோம். இந்த கவர்மெண்ட்லேயும் எந்த நியாயமும் கிடைக்கல. அவங்க இங்கேருந்து வந்தாங்க டிவி கேட்காரவங்க போன வாரத்தில். நாங்கள் இருக்கோம் அமைச்சரை போய் பார்த்தோம் சார். அம்மாவோட குமுறில் அந்த அம்மாவோட நியாயத்தை, அந்த அம்மாவோட கோவத்தை நீங்கள் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு கேள்வி தாங்க. இது ஒரு இடம் ஆக்கிரமிப்பு இடம், இந்த இடம் புறம்போக்கு இடம், இந்த இடம் பட்டான்றதை எப்படி கால்குலேட் பண்ணாங்க? இவங்க 50 ஆண்டுகளாக, அதாவது படிப்பறிவு இல்லாத காலம். 1980 அந்த அளவுக்கு யாரும் படிப்பறிவு அதிகமாக இருக்க காலம் இல்லை. கொஞ்சம் பேர் தான் படிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு வீட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் கிடைக்கிற இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. இது புறம்போக்கு இடம், இது பட்டா இடம், இது ஆக்கிரமிப்பு இடம் சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான 100% வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த அரசாங்கம், இதே தமிழக அரசாங்கம், நான் இந்த கட்சியோட ஆட்சி சொல்ல, தமிழக அரசு தான் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் எல்லா திட்டத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த இடம் ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏன் தெரியல? அதை தெரியப்படுத்த வேண்டியது அப்போது இந்த அதிகாரிகளோட கடமை தானே. ஸோ ரியாலிட்டி என்னமோ அதான் உண்மை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மதுரையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை பண்ணாங்க. அந்த அலுவலகத்தில் 90,000 ரூபாய் கணக்கில் வராத பணத்தை கைப்பற்றிருக்காங்க. அது சம்பந்தமாக ஆவண எழுத்தர், இடைத்தரகர் உட்பட 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. நாம் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன குறை வச்சாங்களா? பென்ஷனு, சம்பளம், இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தானே கொடுக்குறாங்க. 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் சம்பளம் கிரெடிட் ஆகுது. அது 50,000மோ இல்லை 70,000மோ இல்லை 1,00,000மோ சொல்லிட்டு கிரெடிட் ஆகுது. சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்படுறீங்களா? சொத்துக்கு வழி இல்லாமல் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதா? எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? இதுவுமா பத்தல உங்களுக்குலாம்? வேலைக்கு நேரத்துக்கு வரது கிடையாது. 10:30 11 மணிக்கு வரது, சாயந்தரம் 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டியது. 5 மணி நேரம் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அதுக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க. ஏன் அடுத்தவங்க வயிற்றில் அடித்து அந்த காசை பிடுங்கி நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா உங்கள் வயிற்றில் என்ன ஒட்டுமா? நீங்களாம் மனித பிரிவு தானா? நான் லஞ்சம் வாங்குறவங்க மட்டும்தான் பேசுகிறேன். உங்களே மனித பிரிவியா, இல்லை வேறு எதுனா இந்த மிருகங்களை தின்னுட்டு வரும் பார்த்தியா, அது ஏன்னா தின்னுட்டு வரீங்களா? கேட்கணும்னு தோணுச்சிங்க, கேட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வினோதமான விஷயம் என்னென்னா, திருவள்ளூரில் மூத்த குடிமகள்களும் எங்களுக்கு மதுபான கடை வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் 717 மதுபான கடைகளை தமிழகம் முழுவதும் மூடினாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுசாக மூடல, அங்கங்கே கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க. மூடணுன்ற பேரில் நிறைய புதுசாக தனியார் மதுபான கடைகளை திறந்துருக்காங்க.
11 to 11 பார் ஏகப்பட்ட தனியார் மதுபான கடைகள் கான்ட்ராக்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கதைக்கு வேண்டாம். இப்போ இவங்க ஏன் போகிறாங்கன்னா, இங்கே அந்த பகுதியில் மதுபான கடைகள் மூடனத்தில் இங்கே இருக்க குடிமகன்கள் எல்லாருமே ஆந்திரா கிளம்பி போயிடுறாங்களாம். ஆந்திரா கிளம்பி போகிறதால பிரச்சனைகள் வருது அவங்களுக்குள்ளார. அங்கே போயிட்டு சாராயம் குடிச்சிட்டு வராங்க, காவல்துறையிட மாட்டிக்கிறாங்க, எங்களால் இது எதுவும் பண்ண முடியல, எனக்காக ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மக்களை எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள், கொடுமையாக இருக்குல்ல. நம்ம பல பேர் தமிழ்நாட்டில் பல பேர் மதுக்கடையே வேணாம்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஏன்னா மதுக்கடையால் மதுவால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு போராடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஊறிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. மாற்றம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உண்மையான மாற்றம் இப்போ தான் கண்ணுக்கு படுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, உண்மையான மாற்றம் இப்போ தான் நாம் பார்க்குறோம். வேணான்னு சொல்லி போராடுறவங்கள வேணும்னு சொல்லி திரும்ப ஆண்கள் போராடினா கூட பரவாயில்லைங்க, நம்ம ஏதோ ஒரு இதில் ஏற்றுக்கலாம். ஆனால் வீட்டு பெண்களும் கூட வந்து போராடுறாங்கன்னும் போது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. எங்கே போய் முடிய போதோ தெரில. கரெக்டு தானே? ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் ஏன்னா ஊறி போச்சு. அது ஒரேடியாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை படிப்படியாக தான் செய்யணும். அந்த படிப்படியாக செய்யறது கூட அறிவுபூர்வமாக கல்வி வளர்ச்சியால் தான் இதை தடுக்க முடியுமாச்சு. எடுத்த உடனே தடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை.